அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவன உரிமையாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் காலமாகியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணன் இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏவிஎம் நிறுவனம் தமிழ் திரையுலகில் பல திறமைசாலிகளை நடிகர் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் போன்றோரை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக, அதாவது இந்த நிறுவனத்தை நிறுவியவர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். 1945ஆம் ஆண்டில் இந்த நிறுவனத்தை நிறுவிய நிலையில் ஏவிஎம் சரவணன் அதனை தொடர்ந்து வழிநடத்தி வந்தார். திரையுலகின் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய இவர் பல்வேறு முக்கிய திரைப்படங்களில் தயாரித்திருக்கிறார். குறிப்பாக நானும் ஒரு பெண், சம்சாரம் அது மின்சாரம், மின்சார கனவு, வேட்டைக்காரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் இதன் மூலம் வெளியாக இருக்கின்றன. இந்த திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணன் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். 1939ஆம் ஆண்டு பிறந்த அவர் நேற்றைய தினம்தான் அவரது பிறந்த நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். 86 வயதாகி இருக்கக்கூடிய அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோஸில் வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு மேலாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரது உடலானது தற்பொழுது அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல முக்கிய பிரபலங்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோஸின் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணன் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.